நம்ம ஒரு ஆக்டரை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாருன்னா ஒரு மியூசிக் டைரக்டரா தான் ஆனாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆக்டர் தான் பார்க்க போறோம். ஸோ யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து விஜய் ஆண்டனி சொல்லலாம், ஒரு சிலர் வந்து இவரை சொல்லலாம், ஆதியை சொல்லலாம். ஆனா இப்ப நாங்க சொல்ல போறது யாருன்னா இவர் ரொம்ப அண்டர் ரேட்டட். இவரு ரொம்ப மியூசிக்லயா எல்லாத்துலயும். ஸோ ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் குமார். வாய்ஸ்க்கு அடிமை. நானுமே தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அனிருத் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஜிவி ஃபேனா தான் இருந்தேன். அவங்க முக்கியமா அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன்ல சாங்ஸ், ஒரு லவ் சாங்ஸ் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம பேச போறதுல இப்போ வந்து அவர் வந்து ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் படத்துல இருக்க மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கும். அவர் நடிக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் அவருமே ஒரு சில இதுல சூப்பரா இருப்பாரு. தாடிக்கு அவர் கெட்ட லுக் வைஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபேவரட்டான ஆல்பம்னா வந்து நிறைய இருக்கு. பிரகாஷ் குமார் மூவில அவர் ஹீரோவை நடிச்ச படத்துல மோஸ்ட் ஃபேவரட்னா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு படம் மெயினா சொல்ல வந்து அண்டர் ரேட்டட். படத்துல இருக்க எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். அதுல இந்த பெஸ்ட் எல்லாருமே இந்த பாட்டு கண்டிப்பா கேட்டுங்க. கண்ணை நம்பாது என்ன ஏமாற்றும் அப்படின்ட்டு அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டுக்கு எனக்கு இன்னொரு பேருக்கு ஒரு தீமே ஒண்ணு இருக்கும், அதுவும் செம்மையா இருக்கும். லவ் சாங்ஸ் பயங்கரமா இருக்கும். இந்த மைமான்ட்டு எஸ்பெஷலி மைமான் ஒரு சாங், அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு டான்ஸ் வித் மீன்னு ஒரு சாங் இருக்கும், சூப்பரா இருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்துல இருக்க ஆல்பம் மட்டும் போய் கேளுங்க, அவ்வளவு மாசம் இருக்கும். எல்லா சாங் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி படமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி தான் இருக்கும். இதுல என்னன்னா ஹீரோவும் அவரே தான், மியூசிக் டைரக்டரும் அவரே தான் அந்த படத்துல. சோ செம்மையா இருக்கும். அந்த பாட்டு பயங்கரமா இருக்கும். எல்லாருமே கேளுங்க. இருக்கிறதுனா வந்து இந்த படம் த்ரிஷா அதான் படம் ஹிட் தான். சாங் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. யுவன் சங்கர் ராஜா பாட்டு செம்மையா இருக்கும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் எத்தனை டைம் கேட்டு நைட் டைம்ல. அப்புறம் விட்டு படம் வந்து ரோகேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரிலீஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ரோகேஷ் நிறைய பாட்டு எழுதிருப்பாரு. தனுஷ் படத்தை கூட எழுதிருப்பாரு. கங்காமாரி பாட்டு, கடவுள் இருக்கான் குமார், பென்சில், கடலுக்கும் கோவில கும்சாரின்னு பாட்டு எல்லாருக்கும். பென்சில்ல வந்து 2 பாட்டு இருக்கு. சொல்ல போனா ஜிவி பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் படம். ஆனா அதான் வந்து செகண்ட் தேர்ட் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து த்ரிஷா ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் படம் டார்லிங். ஆனா ஃபர்ஸ்ட் படம் நடிச்சது வந்து பென்சில் ஃபர்ஸ்ட் நடிச்சாரு. ஆனா அது டிலே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்களினே சாங் இருக்கும், ரொம்ப சூப்பர். எல்இடி கண்ணாலே அதான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பயங்கரமா அந்த டைம்ல பீக்ல இருந்த ஆக்ட்ரஸ் அவங்க லதா பாண்டி, ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவியா அவங்க தான் அந்த படத்துல இருப்பாங்க பென்சில்ல. நம்மளாம் வால்பேப்பர்ல வச்சிருந்த ஞாபகம் இருக்கா? சாரி கேட்டப்ப அந்த ரோஸ் கலர் சாரி அந்த போட்டோ வந்து நிறைய வச்சிருப்போம். ஜிவி நிறைய பாட்டு சூப்பரா போட்டிருப்பாரு. அந்த பாட்டுலாம் எதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்றேன். இப்போ இது வந்து ஜிவியா அப்படின்னு நீங்க ஆச்சரியம். அதிக சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டு ஜிவி தான் மியூசிக். நான் தமிழ் நடிச்சிட்டு சத்தியமா தமிழ் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா ஜிவி பிரகாஷ் மாதிரி போட்டு போறேன். ஜிவி பிரகாஷ் எப்படி இன்னைக்கு ஒரு பண்ணா பாசா சீரியஸ்லி இப்ப சொல்ற வரைக்குமே நான் தமிழ் தான் நடிச்சிட்டு இருந்தேன். தமிழ் சாங் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு இருக்கு கைஸ். என்ன சொன்னா அந்த 100 ஹெட்போன் எப்படி கேட்கும், லார்ஜ் ரூம்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்கு மியூசிக்ல இருக்கும். அதை வச்சீங்கன்னா ஒரு மாதிரி கேட்கும். அந்த மாதிரி மியூசிக் தான் தமிழ் மியூசிக்னு அர்த்தம். ஒரு சொல்லியிருப்பாரு, அவருக்கே அவர் கம்போஸ் பண்ண சாங்கே மறந்து போயிருக்கும். சைவம் படத்துல கூட ஒரு சாங் வரும், மலை மட்டுமா அழகுன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கு மியூசிக் கேட்டு அவரு யார் மியூசிக் அவரு சர்ச் பண்ணி பார்த்து பார்த்தா யாவ பேர் போட்டிருக்குமா. அவரோட ஃபர்ஸ்ட் படமே வெயில்னு ஒரு படம். அந்த படத்துல மியூசிக் சூப்பர். அந்த வெயிலோடு விளையாடி சாங் இதெல்லாம் கேட்டா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கேட்டா ஒரு மெச்சூர்டான ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த டைம் மெச்சூர்னா யாரானா வித்யாசாகர் இருப்பாங்க, யுவன் சங்கர் ராஜா, இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில ஒரு சின்ன பையன் வந்து இந்த எப்படி அணில் வந்து விஜய் படம் வந்து அனில் குர்தா மாறிடுறோம், அந்த மாதிரி தலைவன் வந்து தனுஷ் படம்னு வந்துட்டாவே விஜய் காம்போவே வந்து செம்ம ஹிட்டா இருக்கும். ரீசெண்டா வந்துருச்சு தனுஷ் ஜிவின்ற காம்போவே வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா இட்லி கடையிலேயே ஃபர்ஸ்ட் சாங் வரும்போது பெருசா நல்லா என்ஜாய் தந்தானே அது கொஞ்சம் முக்கியமா இருக்கு. ரொம்ப வைப் ஆயிடுச்சு. எல்லா சாங்ஸும் நல்லா பிடிக்கும். எல்லாத்தையும் விட எம்பாட்டன் சாமி வரும். அது அப்புறம் இன்னொரு பாட்டு 100 தலைமுறை பயங்கரமா இருக்கும். தனுஷ் சொல்லியிருப்பாரு இன்ஸ்டன்டா ஹிட் ஆகிற பாட்டுலாம் இருக்காங்கல்ல, நின்னு பேசணும் அப்படின்ற மாதிரி. அஜித் இது கிரீடம்னு ஒரு படம் இருக்கும். அதுல வர சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படின்னு இருக்கும். அந்த பாட்டுலாம் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் எக்கச்சக்க மியூசிக் போட்டிருக்காரு. அவரு தான் அப்படின்னே தெரியாமயே நிறைய பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். சொல்ல போனா லவர் பந்தம்ல இளையராஜா பாட்டு ராஜா ராஜா அந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் நிறைய ஹிட், நிறைய சூப்பரா இருக்கும். ஆனா அதை கம்போஸ் பண்ணது ஜிவின்னு தெரியாத மாதிரி நிறைய இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் நம்ம மியூசிக் யாரும் தெரியல, அதனால நம்ம ஹீரோவானா எல்லாம் தெரியும் கீது நடிச்சிருப்பாரு அப்படின்னு தெரியல. Maybe இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். நம்ம கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் குமார் அப்புறம் செல்வராகவன், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாலுமே பயங்கரமா இருக்கும். அவங்க 2 படம் தானே எடுத்திருக்காங்க. 1100 இன்னொரு வந்து மயக்கம். 2மே ஒர்த்து. விஜய் பிரகாஷ்லயே வந்து அண்டர்ரேட்டட் சாங் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நீங்க எது நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ. பை.